ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கதையை தான் சொல்கிற போகிறேன். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான கதை தான். லக்ஷ்மி இப்போது கிட்டத்தட்ட ஒரு 42 வயசு ஆகிட்டுருக்கோம். லக்ஷ்மி மதுரை மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்க மேலூர் என்ற கிராமத்தில் ஆலயம்பாளையம் ஒரு கிராமத்தில் தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். லக்ஷ்மியோட கணவர் பேர் வெங்கடேஷ். கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு கிட்டே இருக்கும். வெங்கடேஷ் வெளி மாநிலத்தில் மேஸ்திரியை வேலை செஞ்சுட்டு இருக்கார். எங்கன்னா பெங்களூரில். லக்ஷ்மிக்கு திருமணமாகி தயாராகும் வயதை எட்டி 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போது பொண்ணு பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி திருமணமாகி 22 வருடங்கள் ஆகிவிட்டது. வெங்கடேஷ் வெளியூர் சென்ற பிறகு பெங்களூர் போன பிறகு அங்கே மோசமான பழக்கங்கள், அவரை சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, பொண்ணு விஷயத்தில் எல்லாமே வீக் ஆகிட்டார் வெங்கடேஷ் தினமும் சரக்கு அடிச்சுட்டு தான் எல்லாமே பண்ணுவார். பெரும்பாலும் வருமானம் அங்கேயே வீணாக்கி விடுவார். மாதத்துக்கு ஒரே ஒரு மட்டும் தான் வீட்டுக்கு வரும்போது குடும்பத்தினை அடிப்படை தேவைகள் போதுமான பணத்தை கொடுப்பதே இல்லை. இந்த நிலைக்குமே லக்ஷ்மி வெங்கடேஷ் இடையே அடிக்கடி கடுமையான சண்டைகள், தகராறுகள் வெறும் பிரச்சனையாக வரும். வீட்டுக்கு அன்றாட செலவுகளுக்கு கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு லக்ஷ்மி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. லக்ஷ்மி 2 பெண் குழந்தைகளுக்கும் திருமண வயது நெருங்கி வருவதால் அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்று அம்மா என்ற முறையில் ரொம்பவே ஆசைப்பட்டு ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார். அதற்கு தேவையான பணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று லக்ஷ்மி கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாள். சிவகங்கை பகுதியில் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர்களிடம் காரைக்குடியில் ஒரு ஓடும் பெரிய டைல்ஸ் நிறுவனத்தில் நடத்தி வர்றாரு. லக்ஷ்மி அந்த டைல்ஸ் தொழிற்சாலையில் வேலை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கான். ஒரு சாயங்கால நேரத்தில் லக்ஷ்மி எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது முத்துப்பாண்டி கிட்ட போயிட்டு, எனக்கு சம்பளத்து முன்னாடியே கொடுத்துருங்க, ஏன் இவ்வளோ அவசரமாக கேட்டேன்னு முத்துப்பாண்டி கேட்குறதுக்கு, என் பொண்ணுக்கெலாம் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு வச்சுருக்கேன், நான் ஏதாவது கடங்கிட வாங்கலான்னு இருக்கேன், அதனால தான் சார் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இருக்க கஷ்டத்தெல்லாம் முத்துப்பாண்டிக்கிட்டே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். எனக்கு வயசான 2 பொண்ணுங்க இருக்காங்க. 22 வயசு ஒன்று, 25 வயசு பொண்ணு இருக்குது. 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணேன் சார். வெங்கடேஷ் பெங்களூரில் வேலை செய்கிற மேஸ்திரி வேலையா மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் மேட்டர் முடிச்சுட்டு போய்ட்டுறான். என்ன காசு ₹1 கொடுக்குறதில்ல, எல்லாம் குடி தான் சார். என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். சம்பாதிச்சது ₹1 கூட சேர்த்து வைக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஓனர்கிட்ட சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, தற்போது அவசரமாக எனக்கு பணம் தேவைப்படுது சார், முன்கூட்டியே எனக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிக்கிட்ட லக்ஷ்மி கேட்குறான். முத்துப்பாண்டியும் லக்ஷ்மி கதையை முழுசாகவே கேட்க ஆரம்பிக்கிறாரு. லக்ஷ்மி கேட்ட தொகையை உடனடியாக கொடுத்துட்டார். கிட்டத்தட்ட ₹1,00,000 அட்வான்ஸ் கேட்டிருக்குது. அதற்கு பிறகு லக்ஷ்மி அடிக்கடி சம்பளத்தை முன்கூடி கேட்டு ஆரம்பித்து விட்டார். முத்துப்பாண்டி எந்த கேள்வியும் கேட்காமல், சரி ஓகே, நம்ம வேலை செய்கிற பொம்பளை தானே, அட்வான்ஸ் தானே கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ கேட்குற டைம்லாம் கொடுத்துட்டே வந்தார். இப்படி இருவருக்கும் இடையே நெருக்கமான நட்பு உருவாக ஆரம்பித்தது. அந்த நெருக்கம் படிப்படியாக தகாத உறவாக மாறியது. லக்ஷ்மிக்கும் வெங்கடேஷுக்கும் வெளிமாநிலத்தில் பணியாற்றுவது, மது பழக்கத்தில் அடிமையாகி இருந்தாலும் தன் வாழ்க்கை இத்தனை ஆண்டுகளாக உண்மையான இன்பத்தை உரிய துணையாக அனுபவிக்க முடியாத காரணத்தினால் லக்ஷ்மி முத்துப்பாண்டியின் நெருக்கமாக தகாத உறவில் ஈடுபட ஆரம்பித்து விட்டாள். லக்ஷ்மி வேலை செய்யும் டைல்ஸ் தொழிற்சாலையில் முத்துப்பாண்டியன் பல மாலை நேரங்களில் தனிமையாக சந்தித்து மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருக்கிறாள். லக்ஷ்மி வெங்கடேஷ்க்கு வெகு தொலைவில் இருந்ததால் இருவருக்கும் இடையே எந்த இடையூறும் இல்லவே இல்லை. லக்ஷ்மி மற்றும் முத்துப்பாண்டி எப்போ பார்த்தாலும் டெய்லி நைட் ஆனால் மஜாவாக எல்லா காதல் வேலையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. காலையில் வேலை செய்வாங்க, நைட் ஆனால் அவங்க வேலை செய்வாங்க. சில சமயங்களில் சிறிய ஹோட்டல்களிலும் தனிமையில் ஓய்வு ரூம் எடுத்துட்டு அங்கே மஜாவாக இருப்பாங்க. இந்த ரகசிய சந்திப்புகள் லக்ஷ்மிக்கு புதிய உயிர் கொடுத்தது. லக்ஷ்மி முத்துப்பாண்டி ஏற்பட்ட நெருக்கத்தில் காரணமாக முத்துப்பாண்டிக்கு வசதியான நிலையில் இருப்பதை உணர்ந்த மூத்த மகளின் திருமணத்திற்கு பொருளாதார உதவி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான காசு கொடுத்தான். முத்துப்பாண்டி லக்ஷ்மி மீது கொண்டிருந்த ஆசையில் விளைவாக லக்ஷ்மி மகளின் திருமணத்துக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் முழு பணத்தை எடுத்து நானே நடத்துவதாகவும் முத்துப்பாண்டி உறுதியளித்து விட்டான். முத்துப்பாண்டியின் உறுதியால் லக்ஷ்மிக்கு தன் மூத்த மகளின் கல்யாணத்து ஏற்பாடுகள் தீவிரமாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். லக்ஷ்மி ஒரு நல்ல மாப்பிள்ளை பக்கத்து ஊர்லேயே திருச்சியில் ஊரில் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்து நிச்சயதார்த்தம்லாம் முடிச்சிட்டான். லக்ஷ்மிக்கு இந்த முக்கிய முடிவை வெங்கடேஷுக்கும் தெரிவித்தார். லக்ஷ்மி வெங்கடேஷிடம், நம்முடைய மூத்த மகள் நல்ல மாப்பிள்ளை பார்த்து விட்டேன், திருச்சி பக்கத்தில் இன்ஜினியருங்க, நல்லா சம்பாதிக்கிறது, நல்ல பையன், எந்த பழக்கமும் இல்லை, விரைவில் நாள் குறிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அவன் புருஷன் வெங்கடேஷ் கிட்ட சொல்கிறான். திருமணத்துக்கு தேவையான நகை, பணம், உடைகள் எல்லாமே செலவு அனைத்தையும் லக்ஷ்மியின் கள்ளக்காதலன் முத்துப்பாண்டியை பார்த்து கொள்கிறான். இந்த உதவியால் லக்ஷ்மிக்கு மூத்த மகளின் திருமணம் வெகு சிறப்பாகவும் சூப்பராகவும் நடந்துச்சு. ஊரில் எல்லாமே பாராட்டுறாங்க. எப்படி இவ்வளோ சூப்பராக கல்யாணம் பண்ண,
எங்கேருந்து காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகம் 4 பேர் 4 தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு லக்ஷ்மி மற்றும் முத்துப்பாண்டி இடையே நெருக்கம் இன்னும் அதிகரித்து வந்தது. ஏன்னா ஏகப்பட்ட காசு குத்து பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணால, இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து ஓயரும் போட்டு அனுபவிக்கும் பழக்கம் தொடர்ந்தது. இந்த ரகசிய உறவு லக்ஷ்மி வாழ்க்கையில் புதிய ஆசையை ஏற்படுத்தியது. நாட்கள் இப்படியே ஜாலியாக போயிட்டே இருந்துச்சு. ஆனால் லக்ஷ்மி மூத்த மகளின் திருமணம் நடந்த பிறகு வெங்கடேஷ்க்கும் லக்ஷ்மிக்கும் இடையே சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஒரு சாயங்கால நேரத்தில் லக்ஷ்மியும் வெங்கடேஷ் வந்து திருமணத்துக்கு எவ்வளோ பணம் செலவச்சு, எவ்வளோ கடன் வாங்கினேன், எவ்வளோ நகை எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தாங்க. லக்ஷ்மிக்கு இவ்வளோ பணம் செலவாகுது, இவ்வளோ நகை போட்டோம் என்று பதில் சொன்னார். உடனே வெங்கடேஷ் வந்து எங்குதிரி இவ்வளோ பணம் வந்துச்சு ஷாக்காகி அப்படி கேட்டான். லக்ஷ்மி தான் வேலை பார்க்குற இடத்துல எங்கள் முதலாளிகிட்டே நான் கேட்டேன். அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்து வச்சுருந்தேன், அதை தான் நான் ரெடி பண்ணி என் பொண்ணு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பதில் கொடுத்தான். ஆனால் வெங்கடேஷ்க்கு வந்து அந்த நம்பவே முடியல. இவ்வளோ லட்சக்கணக்கான காசு நீ வாங்குற 10,000 20,000 எப்படி செட் ஆகும்? வெங்கடேஷுக்கும் லக்ஷ்மிக்கும் ரொம்பவே சந்தேகம் வரிச்சிச்சு. அதே மாதிரி செம்ம சண்டை 2 பேருக்கும் வந்துச்சு. வெங்கடேஷ் ரகசிய லக்ஷ்மி நடவடிக்கை கண்காணிக்க முடிவு செய்து விட்டான். இந்த கண்காணிப்பில் லக்ஷ்மி முத்துப்பாண்டியுடன் தகாத உறவு இருப்பதை அடிக்கடி தனிமையில் சந்திக்கும் இன்பம் காண்பம் அனுபவித்ததும் அந்த உறவில் காரணமாக மகளின் திருமணத்தை பெரும் உதவி செய்தது வெங்கடேஷின் தெரிய வந்து விட்டது. இவனுக்கு ஒரு கள்ளக்காதல் நின்றது, அவன் தான் ஏகப்பட்ட காசு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வெங்கடேஷ்க்கு தெரிய வந்துச்சு. இல்லைங்க வெங்கடேஷ் என்ன பண்ணால் லக்ஷ்மியை கடுமையாக கண்டித்து அடிக்க ஆரம்பித்து விட்டான். லக்ஷ்மி தொந்தரவு செய்யும் தகாத உறவை உடனே நிறுத்தபடி எச்சரித்து விட்டான் தனது புருஷன் வெங்கடேஷ். இந்த எதிர்ப்பு லக்ஷ்மிக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. லக்ஷ்மி சூழ்நிலையில் தன் கள்ளக்காதலன் முத்துப்பாண்டியை உடனடியாக தெரிவித்து விட்டார். என் புருஷன் இப்படி பண்ணுறான், அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். லக்ஷ்மிக்கும் வெங்கடேஷ்க்கும் உயிரோடு இருக்கும் வரை நம்மளது வந்து உறவு வந்து இருக்க முடியாது, ரொம்ப அவன் இடையூறாக இருக்கான், குடிகாரன்னா என் புருஷன், அவன் இப்படியாவது போட்டு தள்ளிடலாமான்னு சொல்லிட்டு லக்ஷ்மியே ஐடியா கொடுக்குறான். அடிப்பாவி, வெங்கடேஷ் எப்போதும் மது போதையில் தான் இருப்பான். மது போதையில் இருக்கும்போது ஏதாவது கலந்து குத்துலாமான்னு கூட இவளே ஐடியா கொடுக்குறான். அன்று மாலை விக்னேஷ் வந்து ரொம்ப அதிக அளவு சரக்கு அடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை. டிவி உடைக்கிறது, ஃப்ரிட்ஜை உடைக்கிறது, பாத்திரத்தை உடைக்கிறது, ரொம்பவே பிரச்சனை பண்ணுறான். வெங்கடேஷ் எழுந்து நடக்கக்கூட முடியாத அளவுக்கு போதையில் இருக்கான். அந்த சரியான தருணத்தில் பயன்படுத்தி லக்ஷ்மி வந்து முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வாயாயோ, இவனை போட்டு தள்ளிடலையா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து கள்ளக்காதலன்னு கால் பண்ணுறான். 2 பேரும் சேர்ந்து கழுத்தில் நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொடூரமான செயல் முடிந்த பிறகு இருவரும் சிறிது நேரம் பயத்துடன் ஒருவரை பார்த்துட்டே இருந்தாங்க. கொலைக்கு பிறகு லக்ஷ்மி மற்றும் முத்துப்பாண்டி இருவரும் வெங்கடேஷ் உடலில் மூட்டையில் கட்டிட்டு இரவு நேரத்தில் என்பதால் பக்கத்தில் இருக்க உசிலம்பட்டியில் அருகில் ஒரு பெரிய ஏரியில் போயிட்டு கல் கட்டிட்டு கோணி பையில் போட்டுட்டு வெங்கடேஷோட உடலை வந்து அப்படியே அந்த ஏரியில் வந்து போட்டுறாங்க. எரியும் நெருப்பில் ஒளியில் அவர்களுக்கு முகங்கள் பயமும் நிம்மதியும் கலந்து தெரிந்தது. மறுநாள் காலையில் வந்து அந்த பகுதியில் வந்து சில உள்ளூர் மக்கள் வந்து ஏதோ ஒரு உடலை வந்து ஏரியில் வந்து மிதக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எலும்பு துண்டுகள் கண்டு அதிர்ச்சியில் அடைந்தார்கள். உடனடியாக உசிலம்பட்டி போலீஸ்க்கு வந்து தகவல் சொன்னாங்க. ஊரில் இருக்க பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே, கவுன்சிலர் எல்லாமே. உசிலம்பட்டி போலீஸார் வந்து டக்குன்னு வந்தாங்க. அதை பார்த்தா ஒரு உடல் வந்து மிதந்துட்டு இருக்குது. என்னடா இதுன்னு போலீஸ் விசாரிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் வந்து யார் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் முதல்ல வந்து எந்த துப்பும் யாருக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து வெளில வந்திருக்குது. எலும்பு தூளாக வந்து தண்ணீரில் மிதந்து வெளில வந்திருக்குது. இறுதியில் அவர்கள் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க மதுரை ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு டிஎன்ஏ பரிசோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து வந்து டிஎன்ஏ பரிசோதனை பண்ணிவிட்டு வெளில வருது. எந்த தெளிவான துப்பும் கிடைக்காததால் லக்ஷ்மி மற்றும் முத்துப்பாண்டி இருவரும் தங்கள் தகாத உறவுக்கு எந்த இடையூறும் இருக்காது என்று நினைத்து மன நிம்மதியாக டெய்லியும் உடலுறவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி தனிமையில் இடங்கள் சந்தித்தது, இன்பம் அனுபவிப்பது, காதல் செய்வது, இந்த இரகசிய சந்திப்புகள் அவர்களுக்கு புதிய உற்சாகத்தையும் புதிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தன் போலீஸார் இருந்தவர் லக்ஷ்மியின் கணவர் என்று டிஎன்ஏ பரிசோதனையின் மூலம் உறுதியாகிவிட்டது. உடனே போலீஸார் லக்ஷ்மிக்கு ஃபோன் அழைப்பு விட்டு, நீ வந்து பக்கத்தில் இருக்க உசிலம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் வாமா, கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க போலீஸு. லக்ஷ்மி ரொம்பவே சகஜமாக தான், வெங்கடேஷ் எப்போதும் வெளி மாநிலத்து தங்கியே பணியாற்றுவார், மாதத்துக்கு ஒரு முறை வருவான், வீட்டுக்கு வந்ததும் சண்டை போடுவான். சில மாதங்கள் முன் வந்து மகள் திருமணம் ஊருக்குள் வந்து நடந்தது. அதன் பிறகு மீண்டும் வெளியூர் போயிட்டு பெங்களூர் போயிட்டு மேஸ்திரி வேலை பண்ணுறதுக்கு போயிட்டார். அதனால் எப்போது வேண்டாலும் வருவார் என்று நினைத்து நான் புகாரும் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி லக்ஷ்மி வந்து பொய் சொல்லி மயக்கிறான். ஆனால் அவர் அமைதியாக பதற்றம் இல்லாமல் இருந்தது போலீஸ் அப்படி நோட் பண்ணுறாங்க. போலீஸார் லக்ஷ்மியின் இந்த பதிலை கேட்டு சந்தேகம் திரும்பியது. லக்ஷ்மி இந்த விசாரணை விவகாரத்தை உடனடியாக தன் கள்ளக்காதலன் முத்துப்பாண்டி எல்லாத்தையும் சொல்லிடுறான். போலீஸாருக்கு லக்ஷ்மி மீது லைட்டாக சந்தேகம் வருது. புருஷன் செத்துருக்கான், எந்த டவுட்டும் வரலையே, எந்த அழுவும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோன் நம்பரில் வந்து ட்ராக் பண்ணலான்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு
ட்ராக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க போலீஸு. அந்த சம்பவத்துக்கு பிறகு போலீஸார் லக்ஷ்மியிடம் விசாரணை செய்து சிறிது நேரத்தில் லக்ஷ்மி முத்துப்பாண்டியும் ஃபோன் செய்து தகவல் எல்லாரும் போலீஸார் கண்டுபிடித்தனர். இந்த தகவல் போலீஸாருக்கு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. போலீஸார் உடனடியாக 2வது கட்ட விசாரணைக்கு லக்ஷ்மியை அழைத்தார்கள். ஏம்மா நீ உன் புருஷன் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் என்கிட்ட புகாரும் கொடுக்கல. கேட்டால் அவர் எப்பவும் போயிட்டு எப்போவுமே வருவார், நான் அது நார்மல் தான் சொல்கிறேன். இருந்தாலும் உன் மேலே டவுட்டாக இருக்குது. போலீஸார் விசாரணை நடந்த பிறகு ஏன் முதலில் முத்துப்பாண்டியுடன் நீங்கள் ஃபோன் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, எங்கெங்கேயோ ஊர் சுற்றுற மாதிரி தெரியுது, 2 ஃபோனும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. துருவி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸார் கடுமையான மற்றும் அழுத்தமான விசாரணை கேட்டதுக்கு அடி என்னென்ன பண்ணமோ செம்ம அடிச்சுட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மி தன் அனைத்து உண்மையான ஒப்புக்கொண்டார். வெங்கடேஷ் தன் தகாத உறவு தடையாக இருந்ததாகவும் அவனை போட்டு தள்ளியதுக்கு முத்துப்பாண்டி நானும் சேர்ந்து போட்டு தள்ளிவிட்டதாகவும் பக்கத்தில் இருக்க ஏரியில் நாங்கள் 2 பேருக்கு ஒரு கோணிப்பையில் கட்டி போட்டுட்டோம் என்றும் எல்லாமே சொல்லிவிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இந்த கொடூரமான ஒப்புதலை கேட்ட போலீஸார் அப்படியே ஷாக்காகி நின்ட்டாங்க. உடனடியாக போலீஸ் என்ன பண்ணாங்க, லக்ஷ்மியை கைது பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி முத்துப்பாண்டியும் மதுரையில் இருக்க இதில் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போட்டுட்டாங்க. முத்துப்பாண்டி சுதாரித்து கொண்டு உடனடியாக தலைமறைவாகி விட்டான். தற்போது முத்துப்பாண்டி கைது செய்து தனிப்படை ஒன்றை அமைக்கப்பட்டு தீவிர தேடல் வேட்டை நடைபெற்று வருகிறது. பல நாட்கள் தீவிர வேட்டைக்கு பிறகு முத்துப்பாண்டி தர்மபுரியில் கைது செய்கிறாங்க. முத்துப்பாண்டி சிறையில் அடைத்தான். திருமண வயதை நெருங்கிய 2 பெண் குழந்தையும் இருந்தும் தன் உடல் சுகத்துக்காக கொடூரமான செய்தியில் லக்ஷ்மி இப்போது சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக இருந்த லக்ஷ்மி ஒரு தவறான பாதையில் காசுக்காக சுகத்துக்காகவும் தன் வாழ்க்கையை அழித்து விட்டார். இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன நினைக்க தோன்றியது? இது போன்ற சூழல்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்கள் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி டெய்லியாக இந்த மாதிரி காதல் வீடியோலாம் நான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்கள் நண்பர்கிட்ட, ஃப்ரெண்டுக்கிட்ட, ஃபேமிலிக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இது உண்மையான நடந்த சம்பவம். இது நான் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். நான் ஒருத்தர் எழுதியிருந்தார். அதை பார்த்து தான் நான் என்னோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை நான் மாற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து ஒருத்தனுக்கு ஒருத்தியை வாழுங்க, நல்லா காசு சம்பாதிக்குங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துங்க, நீங்களும் நல்லா இருங்க. ஒரு லைஃப் தான், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.